உங்க வாழ்க்கையின் பாதி பிரச்சனைகள் உங்க விதியால் இல்ல, உங்க குறை கூறும் பழக்கத்தால் தான் வருகிறது. இத மாற்ற என்ன செய்யலாம்? ரொம்ப பவர்ஃபுல்லான சுய பிரகடனங்களை கொண்டு ஈஸியா மாற்றலாம். உங்க சிந்தனை, ஆற்றல் மற்றும் சூழ்நிலைகளை மாற்ற முடியும். இன்று நான் உங்களுக்கு 108 நன்றி அஃபர்மேஷன்களை கொடுக்க போகிறேன். அவை உங்க மனத்தின் நெகட்டிவிட்டியை நீக்கிவிடும். வீடியோவை முழுவதும் கேளுங்க மற்றும் உணருங்க. சயின்ஸ் பிளஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. முதலில் ஒரு விஷயத்தை மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. நன்றி சொல்வது வெறும் உணர்ச்சி விஷயம் மட்டுமல்ல, இது ஒரு ஆழமான அறிவியல் செயல்முறையும் ஆகும். சைக்காலஜி தெளிவாக கூறுகிறது, ஒருவர் உண்மையாக நன்றியுணர்வு கொண்டால் மூளையினுள்ளே டோபமின் மற்றும் செரட்டோனின் போன்ற ஹாப்பி ஹார்மோன்கள் அதிகரிக்கத் தொடங்கும். இந்த ஹார்மோன்கள் அதிகரித்தவுடன் மன அழுத்தம் குறையத் தொடங்கும், பதட்டம் குறையும், உங்க தூக்கம் மேம்படும் மற்றும் சிந்தனை மெதுவாக நேர்மறை திசைக்கு திரும்பத் தொடங்கும். நியூரோ சயின்ஸ் கூறுகிறது, தினமும் கிராட்டிடியூட் அதாவது நன்றியுணர்வை பயிற்சி செய்யும் மனிதரின் மூளை புதிய முறையில் ரீவயராக தொடங்கும். அதாவது நன்றி என்பது வெறும் சொல்லல்ல, இது உங்க மூளையின் புரோகிராமிங்கை மாற்றும் ஒரு வழி. ஆழ்மனம் மாறும்போது மனிதனின் முடிவுகள் மாறும், பழக்கங்கள் மாறும், மெதுவாக முழு வாழ்க்கையும் மாறத் தொடங்கும். சொன்னால் சிரமங்களும் கற்றலாக மாறி ஆசிர்வாதமாகிவிடும். சில எளிய ஆனால் சக்தி வாய்ந்த அஃபர்மேஷன்களை மனதில் உணருங்க. நான் என் சுவாசங்களுக்கு நன்றி கூறுகிறேன். இந்த தருணத்திற்காக நன்றி. என்னிடம் உள்ள அனைத்திற்கும் நன்றி. என் சிறிய சிறிய மகிழ்ச்சிகளுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் பாதுகாப்புக்கு நன்றி. என் குடும்பத்திற்காக நன்றி. என் கற்றல்களும் மற்றும் அனுபவங்களுக்கு நன்றி. வரவிருக்கும் நல்ல நாட்களுக்கு நன்றி. தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ லைஃப், தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். நினைவில் கொள்ளுங்கள், நன்றி சொல்வது பலவீனமல்ல, அது ஒரு பெரிய உள்ளார்ந்த சக்தி. யார் அதிகம் நன்றியுணர்வுடன் இருக்கிறாரோ அவர் அதிகம் அமைதியான, வலிமையான மற்றும் வெற்றியாளராக மாறுகிறார். அதனால்தான் சொல்லப்படுகிறது, நன்றி தொடங்கும் இடத்தில்தான் மாற்றம் தொடங்குகிறது. ஆனா ஒரு உண்மையை புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். நன்றியின் இந்த சக்தி சரியான முறையில் செய்யும் போதுதான் வேலை செய்கிறது. அங்கேதான் பெரும்பாலானவர் தவறு செய்கிறார்கள். இப்போது புரிந்து கொள்வோம் மக்கள் எங்கே தவறுகிறார்கள் என்று. இப்போ ஒரு மிக முக்கியமான உண்மையை புரிந்து கொள்ளுங்க. இங்கேதான் பெரும்பாலானோர் பெரிய தவறு செய்கிறார்கள். அவர்களெல்லாம் தங்கள் மனப்படி நடக்கும்போது மட்டுமே நன்றி சொல்வார்கள். பணம் வரும்போது, உறவுகள் நல்லபடியாக இருக்கும்போது, வேலை சரியாக செல்லும் போது, அப்போது நன்றி பிரபஞ்சமே எளிதாக வந்துவிடுகிறது. ஆனா சிறிய சிரமம் வந்தாலே நன்றி மறைந்து விடுகிறது. புகார்கள் திரும்பி வருகின்றன. இதுவே மிகப்பெரிய தவறான முறை. சிலர் இதைவிட பெரிய தவறு செய்கிறார்கள். அவர்கள் நன்றி அஃபர்மேஷன்களை ஒரு ருட்டீன் அல்லது ரிச்சுவல்ஸ் மாதிரி செய்து விடுகிறார்கள். காலை மாலை அவசரமாக சொல்லிவிடுகிறார்கள், நன்றி பிரபஞ்சமே, நன்றி பிரபஞ்சமே. ஆனா அது நாக்கால் மட்டும் சொல்லப்படுவது, இதயத்திலிருந்து இல்லை. உள்ளே மனதில் பயம், கவலை, கோபம், ஏமாற்றம், அமைதியின்மை ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது அஃபர்மேஷன்கள் வெறும் காலியான சொற்களாகவே இருக்கும். சிலர் நினைப்பார்கள், எவ்வளவு வேகமாக சொல்வோமோ அவ்வளவு சீக்கிரம் பலன் கிடைக்கும், எத்தனை முறை மீண்டும் சொல்வோமோ அவ்வளவு பெரிய அதிசயம் நடக்கும். ஆனா உண்மை முற்றிலும் எதிர்மாறாக உள்ளது. பிரபஞ்சம் சொற்களின் எண்ணிக்கையை கணக்கிடாது, அது உங்க உணர்வின் ஆழத்தை உணர்கிறது. சொல் நன்றி பிரபஞ்சமே என்று இருந்தாலும் உணர்வு புகாராக இருந்தால் அனுப்பப்படும் செய்தி புகார்தான். மற்றொரு பொதுவான தவறு, மக்கள் நன்றியையே கேட்பதற்கான வழியாக மாற்றிவிடுகிறார்கள். அவர்கள் சொல்வார்கள், தேங்க்யூ யூனிவர்ஸ் என்னை பணக்காரனாக்குவதற்காக. ஆனால் உள்ளே பயம் இருக்கும், நடக்குமோ இல்லையோ. இது நன்றி உணர்வு இல்லை, இது மறைந்திருக்கும் கவலை. கவலையுடன் சொல்லப்படும் நன்றி எப்போதும் சக்தி வாய்ந்தது அல்ல. நிபந்தனையற்ற நன்றி, புகாரற்ற நன்றி, பயமற்ற நன்றி. நன்றி இதயத்திலிருந்து வந்தால் மட்டுமே அது ஆற்றலாக மாறும். அது ஆற்றலாக மாறும்போதுதான் உண்மையான மாற்றம் தொடங்கும். நினைவில் கொள்ளுங்கள், உணராமல் நன்றி சொல்வது தவறான முறை. உணர்ந்து அமைதியாக இதயத்திலிருந்து நன்றி சொல்வது சரியான முறை. ஏனென்றால் யூனிவர்ஸ் உங்க சொற்களை கேட்காது, அது உங்க உண்மையான உணர்வை உணர்கிறது.
அப்போ எப்படிதான் செய்யணும்? இப்போது சரியான முறையை புரிந்து கொள்ளுங்கள். அது உண்மையில் மிகவும் எளிது. நன்றி சொல்லும்போது சொற்கள் மட்டும் சொல்லாதீர்கள். முதலில் உணர்வை உருவாக்குங்க. சில வினாடிகள் ரிலாக்ஸ் பண்ணுங்க. மனதை அமைதிப்படுத்துங்க. பிறகு இதயத்திலிருந்து நன்றியை உணருங்க. அஃபர்மேஷன் ஓட்டப்பந்தயம் அல்ல, அது ஒரு அமைதியான அனுபவம். மிக எளிய வழி சிறிய சிறிய விஷயங்களிலிருந்து தொடங்குவது. பெரிய விஷயங்களுக்கு நன்றி சொல்வது எளிது, ஆனால் உண்மையான சக்தி சிறிய விஷயங்களில் மறைந்திருக்கிறது. நீங்கள் மனதில் இவ்வாறு சொல்லத் தொடங்குங்கள். என் சுவாசங்களுக்கு நன்றி. இந்த புதிய நாளுக்கு நன்றி. என் உடலுக்கு நன்றி. என் வீட்டிற்கு நன்றி. என் உணவிற்கு நன்றி. என் குடும்பத்திற்கு நன்றி. என் அனுபவங்களுக்கு நன்றி. இந்த சாதாரண விஷயங்களுக்கு உண்மையான இதயத்துடன் நன்றியுணர்வு கொள்ள கற்றுக்கொண்டால் வாழ்க்கை தானாகவே அசாதாரணமாக மாறத் தொடங்கும். மற்றொரு சரியான வழி, மகிழ்ச்சிகளுக்கு மட்டும் நன்றி சொல்லாதீர்கள். சவால்களுக்கும் நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. என் கற்றலுக்கு நன்றி. என் பொறுமைக்கு நன்றி. என்னை வலிமையாக்கிய சிரமங்களுக்கு நன்றி. இதுவே உண்மையான ஆன்மீக முதிர்ச்சி. சரியான முறையின் இன்னொரு விதி, மெதுவாக சொல்லுங்க, உணர்ந்து சொல்லுங்க, அவசரமாக மீண்டும் மீண்டும் சொல்லாதீங்க. ஒரு நாளில் 5 முறை கூட இதயத்திலிருந்து நன்றி சொன்னால் அது 100 முறை இயந்திரம் போல சொல்வதை விட அதிக சக்தி கொண்டது. மிக முக்கியமான விஷயம், நன்றியை பழக்கமாக மாற்றுங்க. பயிற்சியாக மட்டும் அல்ல. காலை எழுந்தவுடன் நன்றி. இரவு தூங்குவதற்கு முன் நன்றி. நல்லது நடந்தாலும் நன்றி. கெட்டது நடந்தாலும் நன்றி. நன்றி உங்க பழக்கமாக மாறும்போது அமைதி உங்கள் அடையாளமாக மாறும். சிறிய விஷயங்களுக்கு நன்றி கூறும்போது பெரிய விஷயங்கள் தானாகவே வாழ்க்கையில் வரத் தொடங்கும். ஏனெனில் நன்றியுணர்வு சொல் அல்ல, முழு வாழ்க்கை முறை. இதுவே உண்மையான ஆன்மீக சக்தி. நன்றி உங்க பழக்கமாக மாறும்போது வாழ்க்கை தானாகவே வழிகளை திறக்கத் தொடங்கும். இதற்கான சிறந்த உதாரணத்தை ஒரு சிறிய உண்மை கதையால் புரிய வைக்கிறேன். ஒருமுறை ஒரு மனிதன் மிகவும் கவலையில் இருந்தான். அவனிடம் வேலை இருந்தது, வீடு இருந்தது, குடும்பமும் இருந்தது. ஆனா அவன் எப்போதும் திருப்தியற்றவனாக இருந்தான். அவன் வாயிலிருந்து தினமும் குறைகளே வந்தன. பணம் குறைவு, அதிர்ஷ்டம் மோசம், உழைப்பின் பலன் கிடைக்கவில்லை. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது? வெளியே வாழ்க்கை சரியாக இருந்தாலும் உள்ளுக்குள் அவன் முற்றிலும் உடைந்திருந்தான். ஒரு நாள் அவன் ஒரு முதியவரை சந்தித்தான். தன் அனைத்து பிரச்சனைகளையும் கோரினான். முதியவர் சிரித்துவிட்டு ஒரு விஷயம் மட்டும் சொன்னார். எதையும் மாற்றாதே, ஒரு சிறிய காரியம் மட்டும் செய். ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் 10 முறை இதயத்திலிருந்து நன்றி பிரபஞ்சமே என்று சொல்லு என்றார். அவனுக்கு அது மிகவும் சாதாரணமாக தோன்றியது. இவ்வளவு சிறிய விஷயத்தால் ஏதும் மாறுமா என்று நம்பவில்லை. இருந்தாலும் செய்து பார்க்கலாம் என்று நினைத்தான். அவன் அந்த பழக்கத்தை தொடங்கினான். தொடக்கத்தில் உணராமல் சொன்னான். பிறகு மெதுவாக சொற்களுடன் உணர்வை சேர்த்தான். சில நாட்களில் அவன் உணர்ந்தான். கோபம் கொஞ்சம் குறைகிறது, உறக்கம் மேம்படுகிறது, சிறிய விஷயங்களிலும் மகிழ்ச்சி தெரிகிறது. சில வாரங்களில் அவன் சிந்தனை அமைதியானது, முடிவுகள் மேம்பட்டன, உறவுகள் சீரானது. சில மாதங்களில் அவன் வாழ்க்கை உண்மையில் மாறியது. வேலையில் பதவி உயர்வு கிடைத்தது, தன்னம்பிக்கை அதிகரித்தது. மிக முக்கியமாக அவன் உள்ளுக்குள் மகிழ்ச்சியாக இருக்கத் தொடங்கினான். ஏதேனும் மந்திரம் நடந்ததா? இல்ல. பிரபஞ்சம் வானிலிருந்து ஏதும் கொட்டியதா? இல்ல. மாறியது என்ன? அவனின் மனநிலை மாறியது. அவன் புகாரை விடுத்து நன்றியை தனது இயல்பாக மாற்றிக்கொண்டான். இயல்பு மாறும் இடத்தில்தான் மனிதனின் உலகம் மாறத் தொடங்கும். இந்த கதையின் அர்த்தம் மிகவும் ஆழமானது. நன்றி சொல் மட்டுமல்ல, தினசரி பழக்கமாக மாறும்போது
இப்போது இந்த வீடியோவின் மிக முக்கியமான செயல்முறை தொடங்குகிறது. இப்போ நான் உங்களுக்கு நன்றி அடிப்படையிலான ஆழமான மற்றும் சக்தி வாய்ந்த அஃபர்மேஷன்களை சொல்லப் போகிறேன். அவற்றை மனப்பாடம் செய்ய வேண்டாம். என் குரலுடன் சேர்ந்து உணருங்க. கண்களை மெதுவாக மூடுங்க. சுவாசம் இயல்பாக இருக்கட்டும். சொற்களை இதயத்திற்குள் சென்று சேரவிடுங்க. நன்றி பிரபஞ்சமே, இந்த அழகான வாழ்க்கைக்காக. என் ஒவ்வொரு சுவாச அருகில் செல்வதற்காக நன்றி. என்னை சிரிக்க வைக்கும் ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் நன்றி. எனக்கு அமைதி தரும் ஒவ்வொரு தருணத்திற்கும் நன்றி. என்னை முன்னேற்றும் ஒவ்வொரு வாய்ப்பிற்கும் நன்றி. இந்த சொல் நம் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தும். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களை குறைக்கும். உறக்கம் இயல்பாக ஆழமாகும். உறக்கம் மேம்பட்ட மனிதனின் முழு வாழ்க்கையும் மேம்படும். மூன்றாவது நன்மை, சிந்தனையின் முழு மாற்றம். நன்றி பழக்கம் மூளையின் புரோகிராமிங்கை மாற்றுகிறது. முன்பு பிரச்சனைகளை பார்த்தவர் மெதுவாக வாய்ப்புகளை காணத் தொடங்குவார். எதிர்மறை பார்வை நேர்மறை பார்வையாக மாறும். சிந்தனை மாறினால் எதிர்காலமும் மாறும். நான்காவது நன்மை, உறவுகளில் இனிமை. நன்றியுணர்வுள்ள மனிதன் புகார் குறைவாகவும் பாராட்டு அதிகமாகவும் செய்கிறான். கோபம் குறையும், புரிதல் அதிகரிக்கும், உறவுகளில் அன்பும் மரியாதையும் வளரும். நன்றி என்பது உறவுகளை இணைக்கும் வலுவான நூல். ஐந்தாவது நன்மை, தன்னம்பிக்கையில் பெரிய வளர்ச்சி. தினமும் நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொன்னால் உள்ளே ஆழமான நம்பிக்கை உருவாகும். என் வாழ்க்கை சரியான திசையில் செல்கிறது என்ற இந்த நம்பிக்கை வலுவான தன்னம்பிக்கையாக மாறும். தன்னம்பிக்கையுள்ளவர் ஒருபோதும் தன்னை பலவீனமாக உணரமாட்டார். ஆறாவது நன்மை, சரியான முடிவெடுக்கும் சக்தி. நன்றி கூறும் மனிதன் உணர்ச்சியில் முடிவெடுக்க மாட்டான். அவனின் மனம் அமைதியும் தெளிவும் உடையது. அவசர ரியாக்ஷன்கள் தரமாட்டான். சிந்தித்து முடிவெடுப்பான். குறைந்த தவறுகள் செய்வான். சரியான முடிவுகள் சிறந்த பவிஷ்யம். ஏழாவது மற்றும் மிகப்பெரிய அதிசய நன்மை, புதிய வாய்ப்புகள் திறக்கும். இது மிகவும் அதிசயமான நன்மை. நன்றியுணர்வு உங்கள் உள்ளார்ந்த ஆற்றலை மாற்றுகிறது. ஆற்றல் மாறும்போது
வாழ்க்கையில் வாய்ப்புகள் தானாக வரும். புதிய பாதைகள் திறக்கும். சரியான மனிதர்கள் சந்திப்பார்கள். அதிர்ஷ்டம் மெதுவாக துணை நிற்கும். ஏனெனில் பிரபஞ்சம் இதயத்திலிருந்து நன்றி சொல்ல தெரிந்தவரை ஆதரிக்கிறது. ஆகையால் நினைவில் கொள்ளுங்க, நன்றி என்பது ஒரு சொல் அல்ல, முழு வாழ்க்கையை மாற்றும் மிக எளிய பழக்கம். என்று இந்த வீடியோ உங்கள் மனதை சிறிது அமைதிப்படுத்தியிருந்தால், இதயத்தில் சிறிது நேர்மறை எண்ணங்கள் உருவாக்கியிருந்தால், இந்த வீடியோவை இப்போது லைக் செய்யுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல நன்றி பிரபஞ்சமே, இந்த வீடியோவை என் கண்ணில் காட்டியதற்கு என்று டைப் செய்யுங்க. இன்று நம்பிக்கையும் அமைதியும் மிகவும் தேவைப்படும் ஒருவருடன் இந்த வீடியோவை பகிருங்க. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அஃபர்மேஷன், மோட்டிவேஷன் மற்றும் கிராட்டிடியூட் வீடியோக்களை தினமும் கேட்க பியாண்ட் த யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நன்றி தொடங்கும் இடத்தில்தான் அதிசயம் தொடங்குகிறது. அடுத்த வீடியோவில்